வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 30. மறுநாள் காலை விடியலில் மூவரின் முகத்திலும் சரியான தூக்கமின்மையால் சோர்வு தெரிந்தாலும் அதையும் மீறி ஒருவித தெளிவும் நிம்மதியும் குடிக்கொண்டிருக்க உற்சாகமாக ஒருவருக்கொருவர் காலை வணக்கம் கூறிக்கொண்டனர். சுவாதி குளியலறைக்குள் நுழைந்த நேரம் வேகமாக மனைவியை நெருங்கி அதிரடியாக அவள் முகத்தை அருகில் இழுத்து வன்மையாய் அவளின் இதழை சிலை செய்திருந்தான் ஸ்ரவன். இதுவரை கணவனிடம் கண்டிராத முரட்டுத்தனத்தில் திணறி போன ஸ்ரீநிதி அவனை பிடித்து தன்னிடமிருந்து தள்ள முயன்று தோற்று தடுமாறினாள். மூச்சு விடவும் இயலாத அவள் தவிப்பதை உணர்ந்த பின்புதான் சிறிது மனமிறங்கி அவளை விடுவித்தவன் ஒற்றை கருத்தால் அவளின் கன்னங்களை அழுந்து பிடித்து தன்னை விட்டு விலகாமல் நேராக பார்க்கும்படி நிற்க செய்தான். இன்னும் ஒரு தடவை உங்க அப்பா கொலைக்காரரு ஆட்டுக்குட்டி கொலைக்காரன்னு ஏதாவது சொல்லி என்னை விட்டு ஒதுங்கி போறது சண்டை போறதுமா இருந்து பாரு, கொன்றுவான் உன்ன. எப்ப பாரு அவங்கள நினைச்சு பயந்தேன், இவங்களை நினைச்சு கஷ்டப்பட்டேன்னு ஏதாவது லூசுத்தனமா பேசி அழுது வடிவதுக்கு பதிலா உனக்கு ஆன்லைன்ல டிசைனிங் கோர்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதை உருப்படியா கத்துக்க. அப்படியே என்னையும் என் பிள்ளையும் எப்படியெல்லாம் நல்லா பாத்துக்கணும், எப்படியெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கலான்னு சேர்த்து நல்ல பொண்டாட்டியா தெரிஞ்சு வச்சுக்கிற நீ. என்ன புரியுதா என்றவன் உதட்டை கடித்து மிரட்டவும் ஒரு நொடி அரண்டு விழித்தாள் ஸ்ரீநிதி. முதலில் கணவன் தன்னை உண்மையாகவே எதற்காகவோ அதட்டுகிறான் என்று அவனுடைய அதிரடியில் பயந்து போனவள் பின்பே அவன் பேச்சின் சாராம்சம் புரிந்து மெல்ல அவனை பார்த்து முறுவளித்தாள். ஹே, நான் உன்னை மிரட்டிட்டு இருக்கேன், நீ என்னடான சிரிக்கிற என்றவன் மேலும் முறைக்க, சிரிக்கிறது என்ன, கட்டுப்பிடிக்கவும் செய்வ என்றவனை தன் கரங்களால் சுற்றி வளைத்து தோளில் தலை சாய்த்து கொண்டாள் அவள். உதட்டில் சட்டென்று பூத்த குறுநகையை வேகமாக விழுங்கியவன், முதல்ல என்னை விட்டு நகரடி என்று முசுடாக அவளை விளக்க முயன்றான். நான் ஒன்னும் எனக்காக கட்டிப்பிடிக்கல, என் பிள்ளைதான் அப்பாவை கட்டிக்கணும்னு சொல்லுது என்றாள் ஸ்ரீநிதி ரோஷமாக. என்ன என்றவன் அவளை விளக்கி முகம் பார்க்க, அதான் சொன்னனே பிள்ளைக்காகன என்று இதழ் சொல்லித்தாள். பிள்ளைக்காக கட்டிப்பிடிச்சியா? இப்போ ஒழுங்கு மரியாதை நீ உனக்காக என்ன கட்டிப்பிடிக்கிற. கட்டிப்பிடி என்று பிடிவாதமாக அவளை ஸ்ரவன் இழுக்கவும் முகம் சிவந்தாள். மாட்டேன் என்பதற்கு மாறாக அவன் நெஞ்சில் சந்தோஷமாக சாய்ந்து கொண்டாள். அடுத்த 1 மணி நேரத்தில் சென்னை நோக்கி அவர்கள் கார் பறந்து கொண்டு இருந்தது. பிற்பகல் 3 மணி அளவில் வீட்டை அடைந்தவர்கள் ஓய்விற்காக தங்கள் அறைகளில் முடங்கினர். வாசல் கதவை பூட்டி தங்கையின் அறை பக்கம் ஒரு பார்வையை செலுத்திவிட்டு தங்கள் அறைக்குள் நுழைந்த ஸ்ரவன் மனைவியை விழிகளால் உரசியவாறு கதவை தாளிட அப்போதுதான் உடை மாற்றி முடித்தவள் அவனுடைய விழிகளை ஒருமுறை எதிர்கொண்டு விட்டு அமைதியாக கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். அருகில் வந்தவன் எதுவும் பேசாமல் அவள் மடியில் தலை சாய்க்க வழக்கத்திற்கு மாறான அவன் செய்கையில் உள்ளம் செலுத்தவள் விரல்கள் நடுங்க அவனுடைய சிகையை கோதினாள். அதை உணர்ந்தவன் அவள் கரத்தை எடுத்து தனது உதடுகளில் பதிக்க, நானும் படுத்துக்கவா என்ற ஏக்கத்துடன் அவனிடம் அனுமதி கேட்டாள் ஸ்ரீநிதி. மெல்ல சிரித்தவன் நகர்ந்து படுக்க அவன் அருகில் நெருங்கி படுத்தவள் தனக்காக அவன் காட்டிய தோல் வளைவில் கன்னம் பதித்து அவனோடு ஒன்று கொண்டாள். இவளுக்கு வசதியாக திரும்பி இருந்தவளின் முகத்தை இவள் கண் கொட்டாமல் பார்க்க, இனி இந்த ஸ்கேனிங் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட கண்ணு 2 நோண்டிடுவேன் என்று முறைத்தான் ஸ்ரவன். இதழ்களை விரித்து அழகாக முறுவளித்தவள் அவன் முகத்தை நெருங்கி உதட்டில் அழுத்தமாக முத்தமிட்டு விலகி கண் சிமிட்டினாள். இனியும் அப்படித்தான் பாப்ப. இந்த கண்ணுல எனக்காக மட்டும் தெரிகிற காதலையும் பாசத்தையும் காலம் ஃபுல்லா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறதுலதான் எனக்கு சந்தோஷம். பாருடா. அப்புறம் என்றவன் புருவங்களை மேலேற்று மெலிதாக சோகமானவள் அவன் கரத்தை எடுத்து தன் நெஞ்சோடு அழுத்தி கொண்டாள். மாமா, என் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் இதயத்தோட துடிப்பு இந்த அளவுக்கு என்னைக்காவது நிம்மதியா துடிச்சிருக்குமானா எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரையில அது அமைதியாவே இருக்காது. எப்ப பாரு ஒன்னு பழச நினைச்சு நிம்மதி இழந்து தவிச்சு கிடக்கும், இல்லைன்னா எதிர்காலத்தை நினைச்சு அஞ்சு நடுங்கும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு எப்படி வாழணும்னே தெரியல, என் வாழ்க்கையை எப்படி தக்க வச்சுக்கொள்ளணும்னு தெரியல என்று வேதனையுடன் அவனிடம் விழிகளை உயர்த்தியவள், ஒரு நாளாவது இப்படி ஒரு கை எனக்கு ஆதரவா கிடைக்காதான்னு எத்தனையோ நாள் உறங்காம ஏங்கி தவிச்சிருக்கேன். அதே போல வாழ்நாள் முழுசு கிடைக்காமலே போய்விடுமோன்னு பயந்து துடிச்சிருக்கேன் என உணர்ச்சி பிழம்பாக கலங்குபவளை தன்னோடு ஆறுதலாக அணைத்து கொண்டான் ஸ்ரவன். ஏண்டா உன் அம்மா எங்க? அவங்க உன்னோட இல்லையா? என் அம்மாவை கொண்டுட்டு தானே என்ன பெத்தவன் கொலகார ஆனா என்றாள் ஸ்ரீநிதி முழு வெறுப்போடு. என்ன, உன்னோட அப்பா கொலை செஞ்சது உன்னோட அம்மாவையா என்று அதிர்ச்சி அடைந்தவனுக்கு அவளுக்கு என்ன ஆறுதல் மொழி சொல்வதென்று தெரியவில்லை. மாமா, நான் அன்னைக்கு அமுதன் விஷயத்துல நடந்துகிட்டது உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல தானே? என் மேல அவ்வளவு கோவப்பட்டீங்களே. நான் எதையும் வேணும்னே செய்யல மாமா. எனக்கு அந்த நேரத்துல எனக்குள்ள தோன்ற ஆங்காரத்தை கொஞ்சமும் கட்டுப்படுத்திக்க முடியல. 15 வருஷமா எனக்குள்ள அழுந்த புதைச்சு வச்சு அதை ஒவ்வொரு இடத்துலயும் பொருத்தி பார்த்து எனக்குள்ள பதிஞ்சு விட்ட வெறிய என்னால எனக்கு ஜெயிக்க தெரியல மாமா என்றவள் தன் சில்லிட்ட விரல்களால் அவன் கருத்தை எடுத்து தன்னுடைய நெற்றியை மெதுவாக வருடினாள்.
என் நெத்தில இந்த காயம் எப்படி வந்துச்சு தெரியுமா என்றால் அவன் முகத்தை பார்த்தபடி கண்கள் கலங்க. இவ எந்த அளவுக்கு ஃபீல் பண்றானா, இவளை யாராவது பிடிச்சி பலமா கீழே தள்ளி விட்டாங்களா? ஒருவேளை இவளோட அப்பா, உன் அப்பா தானே உன்னை தள்ளி விட்டது? இல்ல மாமா என மறுப்பாக தலையசைத்தவளின் விழிகளில் நீர் நிற்காமல் வழிந்தது. அழாதடா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுல வெளியே வா என்று வேதனையோடு அவள் கண்ணீரை துடைத்தான். என்னால மறக்க முடியல மாமா. அந்த நினைவை மட்டும் என்னால ஆள் மனசுல இருந்து அழிக்கவே முடியல. இத்தனைக்கும் நேரடியா நடந்த நிகழ்வு எதுவும் என்னுடைய நினைவிலே இல்ல. 10 வயசுல அந்த விஸ்வாவோட பாட்டி என்கிட்ட சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். இருந்தாலும் என்னால அதை ஜீரணிக்க முடியல. யாராவது குழந்தைங்களை கொஞ்சுவதை பாக்குற பொழுதெல்லாம் என்னையும் அறியாம திரும்ப திரும்ப அந்த நிகழ்ச்சியை நினைவுக்கு வந்து என்ன கொல்லாம கொள்ளுது என்று அவன் மார்பில் முகம் புதைத்து அவனுடைய பனியனை விரல்களால் இறுக்கி கொண்டாள். ஸ்ரவன் பேசுவதறியாமல் தத்தளித்திருக்க, நமக்கு உபயோகம் இல்லாத ஜடப்பொருளை கூட வேண்டானா நம்ம என்ன செய்வோம் மாமா? ஏதாவது பையிலையோ குப்பை கொடியிலோ மெதுவா போட்டுதானே வெளியே அப்புறப்படுத்துவோம் என்று சிந்தனையோடு கணவனிடம் கேள்வி எழுப்பினாள் ஸ்ரீநிதி. ஆமா, ஆனா என்ன பெத்தவரு அப்படியெல்லாம் செய்யலையா என்றவள் சடார் என்று அவனிடமிருந்து விலகி எழுந்தாள். அந்நேரத்தில் மனைவியின் முகத்தில் தென்பட்ட வெறி அவனை பெரிதும் தடுமாறு செய்தது. வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு இப்படி படக்குன்னு எழுறாளே, நோ, இவளை எப்படியே விடக்கூடாது. இவ தன்னோட சுயநினைவை மீறி போயிட்டு இருக்கா. பழசு எதுவும் பேச வேணான்னு தடுத்துடலாம். கட்டிலை விட்டு இறங்கியவள் அறையை சுற்றிலும் பரபரவென்று வெளிகளை அலைய விடுவதை பார்த்தவாறே, நிதிமா என்றபடி அவன் பதற்றத்துடன் நெருங்கும் முன்னரே டேபிளின் மீது வண்ண வண்ண செயற்கை மலர்களால் அழகுற அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அலங்கார பீங்கான் ஜாடியை கையில் எடுத்தவள் சற்றும் தாமதிக்காது அதை ஓங்கி சுவற்றில் விசிறி எடுத்து இருந்தாள். நிதிமா என்று கூவியவன் சில்லு சில்லாக சிதறி கிடந்த பூஜாடியை வெறித்துக் கொண்டிருந்தவளை வலுக்கட்டாயமாக பிடித்து தன்புறம் திருப்பவும் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவள் பரபரப்புற்று அவனுடைய கன்னத்தை பிடித்து தரையை நோக்கி திருப்பினாள். பாத்தீங்களா, இது எப்படி உடைச்சு போயிடுச்சு பாத்தீங்களா? என்னையும் அப்படித்தான் வீட்டு வாசல்ல இருந்து தூக்கி தெருவுல வீசினானா. ஆனா நான் இது மாதிரி உடையல. 1.5 வயதுல தூக்கி தெருவுல வீசியிருக்கான். இதோ இப்ப 25 வயசு வர ஒன்னும் ஆகாம உயிரோடு தானே உங்க முன்னால நிக்கிறேன். இரு கரங்களாலும் அவன் முகத்தை பிடித்துக் கொண்டு ஓரிடத்தில் நில்லாமல் அலைபாய்ந்த விழிகளோடு அவள் பரபரவென்று பேச வேகமாக அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டான் ஸ்ரவன். மனைவியின் வழியை உணர்ந்தவனது விழிகள் கரகரவென்று நீரை பொழிய ஆரம்பிக்க வெளியே படப்படவென்று பதற்றத்துடன் கதவை தட்டினாள் சுவாதி. அண்ணா, என்ன சத்தோது? கதவு தர என்று விடாமல் தட்டும் தங்கையின் குரல் கேட்டு அவசரமாக கண்களை துடைத்துக் கொண்டவன் தொண்டையை சரி செய்துவிட்டு குரல் கொடுத்தான். குட்டிமா, ஒண்ணும் இல்ல, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் கதவு திறக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அண்ணி நல்லா தானே இருக்காங்க? நல்லா இருக்காடா, நீ போ என்றவன் ஸ்ரீநிதியை மேலும் தன்னோடு சேர்த்து இன்னமும் இறுக்கிக் கொண்டான். அவன் கழுத்து வளைவில் புதைந்திருந்தவள் ஏதோ முனகவும் காதை கூர்மையாக்கி கேட்டான். இது மாதிரி நான் உடையல, ஆனா அந்த குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்ல என்றவள் நிமிர்ந்து, உடம்பு கை காலெல்லாம் சிராப்பு ஏற்பட்டு ரொம்ப வலிச்சிருக்கும்ல, இதோ இந்த தழும்பு இப்ப வரைக்கும் இருக்குதுன்னா அப்ப மண்டை உடைஞ்சு குபு குபுன்னு ரத்தம் நிறைய ரோட்ல கொட்டி இருக்குமோ? யாராவது வந்து பாவம்னு என்ன தூக்கி இருப்பாங்களா? அல்லது ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போயின்னு பயந்து என் வழிய வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா? என் அம்மாவால கண்டிப்பா என்னை தூக்கி சமாதானப்படுத்திருக்க முடியாது. அவன் தான் என்னை தூக்கி ரோட்ல வீசினதும் அம்மாவை கத்தியால குத்தி கொன்னுட்டானோ. ரொம்ப வலி தாங்காம அம்மாவும் பக்கத்துல இல்லாம எவ்வளவு நேரம் எத்தனை நாள் அழுதிருப்பனோ தெரியல. அந்த விஸ்வா பாட்டி அதெல்லாம் என்கிட்ட சொல்லல. நானா தான் ஒவ்வொன்றையும் நினைச்சு நினைச்சு பார்த்துப்பேன். அந்த பாப்பா இன்னமும் என் கனவுல வந்து முகெல்லாம் வீங்கி இருக்கு, வலி தாங்க முடியாம கத்தி அழுறா. என்னால அவளை ஆறுதலா தூக்கி அணைச்சு நெஞ்சுக்குள்ள புதைச்சுக்கிட்டு தலைய தேய்ச்சி கொடுக்க முடியல. அவ பாவம் மாமா, அவ ரொம்ப பாவம் என்று நிஜமும் கற்பனையும் கலந்த நினைவில் புலம்பியவள் பின் சோர்வாக அவன் மார்பில் தலை சாய்த்து கொண்டாள். குனிந்த மனைவியின் உச்சியில் இதழ் பதித்தவன் அவள் கூந்தலுக்குள் விரல்களால் ஊடுருவி தலையை மென்மையாக வருடி கொடுக்க, மாமா என்று ஏக்கத்துடன் அழைத்தாள் ஸ்ரீநிதி. என்னடாமா? எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அழுத்தி வர்றீங்களா? சரி வா, கட்டில படுத்துக்க, நான் தலையை பிடிச்சு வர்றேன் என்றவளை அழைத்து சென்று படுக்க வைத்தான். ஸ்ரவன் அமர்ந்ததும் மடியில் சாய்ந்தவளின் தலையை அவன் மிருதுவாக அழுத்திவிட சுகமாக கண்களை மூடிக்கொண்டு அவனுடைய கருத்தை துணையாக பற்றி கொண்டாள் அவள். ஸ்ரீநிதி நிர்மலமான முகத்தையே சிந்தனையாய் சில நொடிகள் பார்த்திருந்தவன் அனைத்தையும் இன்றோடு முடித்துக் கொள்ளலாம் என்ற தீர்மானத்திற்கு வந்தான். நிதிமா, கணவனின் அழைப்பில் உள்ளம் குளிர்ந்து இமைகளை திறவாமல் உதடுகளை பிரித்து அழகாக முறுவளித்தவள் என்றபடி அவன் கருத்தில் கன்னத்தை அழுத்தி கொண்டாள். இதுல விஸ்வா, அவனோட பாட்டி, இவங்கெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று விசாரித்தான். படக்கென்று விழிகளை விரித்தவள், ஓ, நான் இன்னும் அதை உங்ககிட்ட சொல்லலையா என்றால் யோசனையாக. அவளின் பாவனையில் புன்னகைத்தவன், ஆமா என்று அவள் கண்ணம் கிள்ளினான். என சினிக்கி தன்னை கிள்ளிய கையை சிறப்பிடித்துக் கொண்டவள், அவங்க வீட்டுலதான் நான் வளர்ந்த என்றாள் சுவாதீனமாக. என்ன?
என்றான் ஸ்ரவன் ஆச்சரியத்துடன். ஆமா, விஸ்வா என்னோட மாமா பையன். நான் உங்க வீட்டு விசேஷத்துக்கு 2 தடவை அம்மா அப்பா கூட வந்திருக்கேன்டா. ஆனா உன்னை அங்க பார்த்ததே இல்லையே என்று அவளுடன் கூறியவன் தீவிரமாக சிந்தித்தான். ரொம்ப யோசிக்காதீங்க. அவங்கள பொறுத்தவரை நான் அந்த வீட்டோட அசிங்கம். அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வீட்டுக்கு வந்தா நான் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. அதுதான் அங்க எழுதப்படாத சட்டம் என்றாள் ஸ்ரீநிதி மிக சாதாரணமாக. கோபத்தில் முகம் சிவந்தவன், என் பொண்டாட்டிகிட்ட பெருசா என்ன அசிங்கத்தை கண்டுட்டாங்களா அவங்க? ஊர்ல அவன் பண்ற தகுடுத்தெல்லாம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்கிட்ட கூழ கும்பிட்டு போட்டுட்டு சுத்துற உலகம் அது. இதுல தப்பே செய்யாத நீ அவங்களுக்கு அசிங்கமா தெரியாமா என்று மேலும் பொங்கினான். தனக்காக கணவன் கோபப்படுவது ஸ்ரீநிதியை பெரிதாக உற்சாகம் கொள்ள செய்ய படுக்கையிலிருந்து வேகமாக எழுந்தவள் அவனை நெருங்கி அமர்ந்து கட்டிக்கொண்டாள். இப்ப எதுக்கு நீ இப்படி ஒட்டி உரசுற என்று ஸ்ரவனும் இயல்பானான். என் புருஷனை நான் எப்படி வேணாலும் ஒட்டி உரசுவ என்றவள் தாமதிக்காமல் அவன் கழுத்தை வளைத்து உதட்டில் அழுத்தமாக முத்தமிட்டாள். ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே நீ ஒரு மார்க் மதண்டி இருக்கிற என்றவனின் இதழ்கள் குறுஞ்சிரிப்பில் மலர்ந்தது. ஸ்ரீநிதியோ அவன் முகத்தை இன்னும் நெருங்கி, பிடிச்சிருக்கா இல்லையா என்றால் ஆர்வமாக. ரொம்பவும் பிடிச்சிருக்கு, இப்படியே எப்போ சந்தோஷமா இரு என்று தானும் அவளுக்கு உரிய பதிலை திருப்பி ஆழமாக கொடுத்தான். மலர்ந்த முகத்துடன் தன் மீது சாய்ந்து கொண்டவளை அரவணைத்துக் கொண்டவன், சோ உன் அப்பா மேல இருக்க வெறுப்பெல்லாம் உன்கிட்ட காமிச்சு அவங்க உன்னை வளர்த்திருக்காங்களா என்றான் விடையாக. என்று இழுத்து அவனை பார்த்தவள், அது மட்டும் இல்ல மாமா, அவங்களுக்கு எதிரியே என் அம்மாதான் என்றாள் தீவிரமாக. ஏன் என்றான் ஸ்ரவன் புரியாமல். நான் உங்களுக்கு எல்லாமே விளக்கமா சொல்றேன் என்றவள் தன் கடந்த காலத்தை அவனிடம் முழுமையாக பகிர ஆரம்பித்தாள். எனக்கு விவரம் தெரியற வயசுல இருந்தே நான் விஸ்வாவோட வீட்டுலதான் தனிமைப்படுத்தப்பட்டு வளர்ந்தேன். அவங்க எல்லாரும் யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த வீட்டுல ஏன் நான் இருக்கிறேனோ எனக்கு புரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, அவங்க யாருக்கும் எனக்கு பிடிக்காதுன்னு. என்னோட அப்பா அம்மா இங்க ஏன் என்ன வெறுக்கிறவங்க கிட்ட அனாதையா விட்டுட்டு போயிருக்காங்கன்னு 10 வயசு வரைக்கும் தினமும் அழுதபடி யோசிப்பேன். ஆன்சர் மட்டும் கிடைக்காம குடுக்கிற ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், போடுற சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டோம் பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க போயிட்டு வருவேன். வசதி வாய்ப்பு பத்தி எல்லாம் நான் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே இல்ல. உரிமையோட தோல் சாஞ்சிக்கவும், என் வேதனையும் மனசுல தோன்ற விஷயங்களையும் பகிர்ந்துக்கவும் ஏன் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு மட்டும் மனம் ரொம்ப ஏங்கி தவிக்கும். இதுல ஸ்கூலுக்கு போற இடத்துல பக்கம் இல்லாத சின்ன குழந்தைங்கள்ல இருந்து மனமுதிர்ச்சி இல்லாத பெரியவங்க கூட என் கைய ஒரு மாதிரி பாக்குறதும் தங்களுக்குள்ள கிசு கிசுக்கிறதும்னு எனக்கு பெரிய வழிய கொடுத்தாங்க. எதனாலும் நான் ஒருத்தையே எல்லாத்தையும் தன்னந்தனியா எதிர்கொண்டு எனக்குள்ள புழுங்கிட்டு இருப்பேன். 10 வயசு வரைக்கும் நான் யாருன்னே தெரியாம வாழ்க்கையை ஓட்டிட்டேன் என்று பெருமூச்செறிந்தாள் ஸ்ரீநிதி. தன்னை கனிவுடன் வருடும் கணவனின் கருத்தை ஆதரவுடன் பற்றி கொண்டவள், ஒரு நாள் பாட்டிய பார்க்க யாரோ ஒரு சொந்தக்காரன், அவங்க வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்பதான் ஸ்கூல்ல இருந்து வீடு திரும்பினா ரூமுக்கு போனனா என்ன பார்த்தோன்னு அடுத்து பாட்டிக்கிட்ட கேட்ட கேள்வி என்ன ரொம்பவே திணறடிச்சிச்சு. இவதான் உன் மக பெத்துட்டு போனவளா? இவளதான் நீ வளர்த்துக்கிட்டு இருக்கியாங்கவும் உள்ள அதை கேட்டிருந்த எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப என் அம்மாவை இவங்களுக்கு தெரியுமா? இது என் பாட்டி விடான்னு நினைச்சு எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுச்சு. அவங்க என்ன வெறுக்கிறதே மறந்துட்டு எப்பதான் அந்த புதுப்பாட்டி கிளம்புவாங்கன்னு காத்திருந்து வேகமா என் பாட்டிக்கிட்ட போனேன். என் அம்மா எங்க, என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கவில்லைன்னு சொல்லும் போதே அழுதேனா அந்த பாட்டி என்னை பார்த்து இலக்காரமா சிரிச்சு, உன் அம்மா கிட்ட போகணுமா, போய் எங்கேயாவது விழுந்து செத்து போனா நீ நேரம் அவகிட்ட போலாம், அதுவும் அவ எந்த உலகத்துல இருக்காளோன்னு அலட்சியமா சொன்னாங்க. என் அம்மா உயிரோட இல்லையான்னு கேட்டு நான் அழுத அழுகைய கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தவங்க, சரி உன் அப்பா கிட்ட வேணும்னா போறியாங்கவும் அவங்களோட குரூரை பத்தி தெரியாம நானும் வேகமா கண்ணை தொடச்சிக்கிட்டு தலையாட்டினேன். அப்படியாவது என்ன நேசிக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு மட்டும்தான் எனக்கு அப்போ ஒரே குறிக்கோளா இருந்துச்சு. ஆனா அடுத்த நொடி அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சது மட்டும் இல்லாம அந்த விஸ்வாவையும் அவனோட அக்காவையும் கூப்பிட்டு மேலும் கேலி செஞ்சு சிரிச்சாங்க. இவளுக்கு அப்பா கூட போகணுமா, ஜெயிலுக்கு அனுப்பி இல்லாமான்னு கிண்டல் அடிக்கவும் விவரம் ஒண்ணுமே எனக்கு புரியலனாலும் எனக்கு நீ யாருமே இல்லையான்னு என் மனசு மறுபடியும் ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடி மறுமாறி நிக்கிற? இப்ப மட்டும் உன் அப்பா முன்னால நீ நின்னு வச்சுக்க, அன்னைக்கு ரோட்ல தூக்கி வீசின மாதிரி உன்னோட கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துல கொண்டு போட்டு போயிடுவான்னு என் கழுத்துல கைய வச்சு அழுத்தி காமிச்சாங்க. எனக்கு அதுல பயம்லாம் வரல, என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியாம பார்த்தேன். அப்பதான் என்ன பெத்தவங்களை பத்தி முழுசா சொன்னாங்க. அவங்க பேச்ச மீறி அம்மா வீட்டை விட்டு ஓடி போய் அந்த ஆளை கல்யாணம் செஞ்சது, அப்புறம் நான் இப்படி முடமா பிறந்தது என்றவளின் தலையில் ஓங்கி தட்டினான் ஸ்ரவன். ஒழுங்கா பேசுடி, யார் இப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லும் போது நீ சரியா பேசு என்று முறைத்தான். அவனிடம் முறுவலித்தவள் அடுத்து, வலிக்குது என்று முகம் சுளிக்க, நல்லா வலிக்கட்டும் என்றன் அசைந்து கொடுக்காமல் உதட்டை சுளித்தவள் மேலே சொல்ல ஆரம்பித்தாள். அந்த ஆளு சரியான படிப்பு வேலைன்னு எதுவுமே இல்லாம அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதோடு மட்டும் இல்லாம அவங்கள வேலைக்கு அனுப்பி வர்ற பணத்துல குடிச்சு ஊதறியா சுத்திருப்பான் போல இருக்குது. ஒரு பக்கம் அவனை நம்பி வீட்டை விட்டு வந்து
இன்னொரு பக்கம் நான் அப்படி பிறந்ததெல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள மிகவும் மன உளைச்சலை கொடுத்திருக்கும் போல. அப்பப்ப அந்த ஆள் கூட ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க. அன்னைக்கும் அப்படித்தான். ஊதாரியா சுத்துற உன்னை பத்தி தெரியாம வீட்டை விட்டு வந்து இப்படி ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டனேன்னு அவன் சட்டையை பிடிச்ச அம்மா கேட்கவும், குடிபோதையில இருந்தவனுக்கு ஆத்திரம் வந்து நானாடி இப்படி ஒரு நோன் என்றவள் கணவனின் பார்வையில் சுதாரித்து, அது பிள்ளைய பெத்து போட சொன்ன, உன்னால பாத்து கூட முடியலனா தூக்கி வெளியில போட சாகட்டும். இதெல்லாம் உயிர் வாழ்ந்து என்னத்து சாதிக்க போகுதுன்னு கீழே உட்காந்து அவங்க சண்டையை வேடிக்கை பார்த்திருந்தேன்னா சட்டுன்னு தூக்கி வெளியே வீசி எரிஞ்சிட்டானோ. வலி தாங்காம நான் அலறல. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பக்கத்துல வந்து என்ன ஏதுன்னு பாக்குற முன்னாலே அம்மாவையும் கத்தியால குத்திட்டானோ. அப்புறம் அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. அம்மா சாகுறப்ப சொன்னதுனால என்னையும் இவங்க கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்களாம். தன்னோட பேச்சு கேட்காம ஓடி போனது இல்லாம இப்படி ஒரு சுமைய அவங்க தலையில கட்டிட்டாங்கன்னு அவங்களுக்கே அம்மாவை நினைச்சு அவ்வளவு கோபமும் என்ன பார்த்தா அவ்வளவு வெறுப்பும் வரும் என்று சொல்லி வந்தவள் முதல் முறை போல் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக தன் கதையை கூறிக்கொண்டிருந்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.